கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஜெயசேகரன் பல்நோக்கு மருத்துவமனையின் நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. நாகர்கோவில் அருகே ஜெயசேகரன் பல்நோக்கு மருத்துவமனை குமரி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளம் மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகை தருகின்றனர். இந்த நிலையில் ஜெயசேகரன் மருத்துவமனை மற்றும் நர்சிங் ஹோம் நிறுவனர் ஜெயசேகரன் பிறந்த தினமான மார்ச் 15ஆம் தேதி ஜெயசேகரன் மருத்துவமனையின் நிறுவன தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜெயசேகரன் மருத்துவமனையில் நிறுவன தின விழா கொண்டாடப்பட்டது. நிறுவன தினத்தை முன்னிட்டு பல்வேறு தொழில்நுட்பங்கள் கூடிய புதிய பிரசவ அறை கட்டிடம் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஜெயசேகரன் மருத்துவமனை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாலா பிரஜாதிபதி அடிகளார் மற்றும் லதா நர்சிங் ஹோம் இயக்குனர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஜெயசேகரன் மருத்துவமனையில் எங்க ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். ஃபவுண்டர்ஸ் டே இந்த ஃபவுண்டர் டாக்டர் ஜெயசேகரன் 101வது பிறந்த நாள் சம்பந்தமாக இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு நல்ல காரியம், அது புதுமையான காரியம் ஹாஸ்பிட்டல்ல தொடங்குறது வழக்கம். இந்த வருடம் நாங்க ஒரு லேபர் ரூம், அதாவது பிரசவ அறையை புதுசா மாத்தி நியூ டெவலப்மெண்ட்ஸ், புது அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வச்சு தொடங்கியிருக்காங்க. அதை நம்ம கார்பரேஷன் கமிஷனர் நிஷாந்த் குமார் ஐஏஎஸும் டாக்டர் ஜெயம் கண்ணன் திருச்சியில் உள்ள ஆப்ஸ்டெடிக் கைனகாலஜிஸ்டும் திறந்து வச்சாங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த ஃபவுண்டர் முக்கியமானது, அவரு என்வாயர்மெண்ட் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆளு டாக்டர் ஜெயசேகரன். அவர் நினைவாக ஒரு பரிசு வழங்குவோம். அது நம்ம சொசைட்டிக்கு நல்ல பண்ற ஏதாவது ஒரு ஆளுக்கு கொடுப்போம். இந்த வருஷம் ஐயா பிரஜாதிபதி அடிகளார் அவர்களுக்கு கிடைத்தது. அது ஒரு சைட்டேஷனும் ஒரு சின்ன கேஷ் அமௌண்ட் கிடைக்கும். அவர் மத நல்லிணக்கத்துக்காண்டி பல முயற்சிகள் எடுத்ததுக்காண்டி இந்த அறக்கட்டளை சார்பில் அந்த பிரைஸ் கிடைச்சது. இதை தவிர எங்க அப்பாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலன், MC பாலன் அவர்கள், அப்புறம் டாக்டர் நாகராஜன், அவங்க எல்லாம் கலந்து கொண்டு எங்க பெரியவரை பற்றி பேசினாங்க, பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தினாங்க. லைக் டாக்டர் ஜெயசேகரன் 1965 ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் காரியத்துல இருந்தே பலருக்கு உதவியாட்டும் பல டாக்டர்ஸை வளர்த்து விட்டாரு. அதை பத்தி பேசினாங்க. ஸ்தாபனத்துல ஆக்சுவலி நமக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியப்படுத்தி பல கோர்சஸ் நடத்துறோம். அது முதல் முக்கியமாட்டு உள்ளது ஆக்சுவலி லைக் நர்சிங் கோர்ஸ். பல வருஷம் மாட்டு நம்ம நடத்தி நிறைய மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பெரிய இடங்களுக்கு எல்லாம் போய் நல்லபடியா செட்டில் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ரேடியாலஜி, ரேடியோகிராஃபி, லேப் டெக்னீஷியன் அண்ட் தியேட்டர் டெக்னீஷியன் எல்லாமே கோர்ஸ் கொடுத்து தேவைப்பட்ட மக்களுக்கு முதல் சலுகைகளும் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கோம். பல நாடுகள்ல போய் அவங்க ரொம்ப இதாக சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அவங்க ஆசீர்வாதம் எங்களோட தான் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டுமல்ல, இந்த சிகிச்சைக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு வருஷமும் புதிய நம்ம டயக்னோஸ்டிக் ஐட்டம்ஸும் லேப் ஐட்டம்ஸும் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது மக்களுக்கு ஒரு சேவையாட்டு நம்ம ஊர்ல வளர்ந்து வருது. நம்மளால முடிய அளவுக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கோம். அண்ட் அது நிறைய மக்கள் நம்ம பலனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்டரி கேர் சென்டர். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தால் ஃபர்ஸ்ட் உள்ளது நம்மளை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்புறாங்க. நாங்களும் எங்களுக்கு டீம் மட்டும் வந்து அதான் சப்போர்ட்டிவாட்டு இருந்துட்டு இருக்கோம்.